காலை மன்னா மார்ச் 10. கொழுமையும் உஷ்ணமும். கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலேயே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானது நாம் நம்முடைய பரம வீட்டிற்கு அழைக்கப்படுவதுடன் ஒப்பிடப்படலாம். இந்த சிந்தை நம் ஜீவியத்தின் முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்னும் விஷயத்தில் நம் மனதை பிரகாசிப்பிக்கிறது. கர்த்தர் தரிசனமான போது ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில் இருந்தான். மம்ரே என்பது கொழுமை என பொருள்படும். நம் ஜீவியத்தின் முடிவில் நாம் கர்த்தரை சந்திக்கும் போது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் மெலிந்து அல்ல கொழுமையும் செழிப்பும் உள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும். தேவனுடைய வீடாகிய சபையில் இருப்பவர்களை குறித்து அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியமானது முடிவு பரியந்தம் கனி தருவதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்த போது அவன் தன் கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். கூடாரம் என்பது விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. ஒரு காலத்தில் விசுவாசத்தினால் ஜீவித்து தங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் ஆஸ்திக்காகவும் வியாதி குணமடைவதற்காகவும் தேவனையே நம்பியிருந்த சில தேவ பிள்ளைகள் தற்பொழுது மருந்துகளையும் மருத்துவர்களையும் மனுஷீகமான பரிகாரங்களையும் தேடி செல்லுகின்றனர் என்பது உண்மையாகவே வருந்தத்தக்கதாகும். இன்று தேவன் உன்னை அழைப்பாராயின் அவர் உன்னை கூடார வாசலில் உட்கார்ந்திருப்பவனாக காண்பாரா? பகலின் உஷ்ண வேளையில்தான் ஆபிரகாம் கர்த்தரை வரவேற்றான். கர்த்தர் நம்மை அழைக்கும்போது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக உஷ்ணமாக தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம் ஜீவியத்தில் நீதியின் சூரியன் நம் தலைக்கு மேல் நடுவானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்குமார் போன்ற ஆவிக்குரிய ஜீவியத்தின் மிக உன்னத நிலையில் இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணோதே கர்த்தனை பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனை பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவவிலாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவவிலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ?